என் பேரு கிருஷ்ணகுமாரி. கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்கம்மா. நான் ஒரு மேத்ஸ் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். நான் ம். இந்த ஒரு 5, 6 நாளா நானும் இது உங்களோட ப்ரோகிராம் கேட்டுட்டு இருக்கிறேன். ம். நெறைய பேரு எல்லாரும் உங்களோட ப்ளூ பிரிண்ட்ட பார்த்து சக்சஸ் ஆனேன் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றாங்க. ம். அந்த ப்ளூ பிரிண்ட்னா என்ன சார்? அத எப்படி ஜாயின் பண்ணணும்? நான் அப்படி ஜாயின் பண்ணணும்னா, நீங்க எனக்கு என்ன சார் குடுப்பீங்க? இல்ல நேத்தே கூட நான் இதுக்கு ஆன்சர் சொன்னேன் நானு. பரவால்ல இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் புதுசா பீப்பிள் வரீங்க. நான் ஆமாங்க சார். வந்துட்டு ப்ளூ பிரிண்ட்ங்கிறது வேற ஒண்ணுமே இல்லம்மா. இப்ப ஒவ்வொருத்தரும் இப்ப இவங்க பேசுனது எல்லாமே நீங்க கேட்டீங்கல்ல. விஷ்ணு பேசுனத கேட்டீங்க. உமா ஆமாங்க பேசுனத சார். கேட்டீங்க. இல்லையா? ஆமா. ஆமாங்க அவங்களோட சார். லைஃப்ல நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்டின்னா, ஒருத்தவங்க வந்துட்டு எப்டின்னா ரொம்ப கஷ்டத்துல இருந்திருக்காங்க. இன்னொருத்தங்களுக்கு நல்ல வருமானம் இருந்தும் கஷ்டத்துல இருந்தாங்க. அப்ப அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து அவங்க அதிலிருந்து வெளியில வர்றதுக்கு அப்டின்னா, எக்ஸாக்ட்டா என்ன பண்ணணும்? ஏன்னா நானும் அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருந்தேன். ஹெல்த் வைஸ் ரொம்ப வெயிட்டா, அன்ஹெல்த்தியா ஹோல் ஃபேமிலி. அப்புறம் ரூ. 7,00,000 கடன் எனக்கு. அதுக்கப்புறம் வாழ்க்கையில என்ன அப்டின்னா, என்ன சொல்றது? எனக்கு சுத்தி இருக்கிறவங்க கூட எல்லாருமே எப்பயுமே பிரச்சனைகளா, ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கையில இருந்து, என்னோட வாழ்க்கையில என்ன அப்டின்னா, நீங்க எப்படி இப்ப இப்படி இதெல்லாம் பார்க்குறீங்களோ, அந்த மாரி எனக்கு ஒரு 1999 டிசம்பர் 5ஆம் தேதி அன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு, அங்கிருந்து லர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டார்ட் ஆயி, நான் என்ன அப்டின்னா, ஹோல் ஃபேமிலி ஹெல்த்தியாவும், என்னோட கடன்கள் எல்லாம் கட்டிட்டு, இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு நிலைமையில என்ன அப்டின்னா, நான் இருக்கிறேன் நானு. ஒரு 22 வருஷமா வெல்னஸ் கோச்சா இருக்கிறேன் நானு. அப்ப நார்மலா நான் என்ன அப்டின்னா, எங்க பீப்பிளோட தான் இருப்பேன் நானு. இப்ப இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் வரும்போது, எனது 2, 3 இன்டர்வியூ என்ன அப்டின்னா, வெளியில வரும்போது, அதிலிருந்து நெறைய பீப்பிள் என்ன கான்டாக்ட் பண்ணி, இன்னும் இந்த அளவுக்கு என்ன அப்டின்னா, ஒரு நிலைமையில இருந்து இவ்வளவு பெரிய சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க. நாங்களும் அந்த மாரி ஆகணும். சொல்லிக் குடுங்க அப்டின்னா, அது ஓவரால் ஃபோன்ல சொல்லிக் குடுக்கக்கூடிய விஷயம் கிடையாது. நம்ம ஆளுங்களுக்கு நான் என்ன கவனிக்கிறேன் அப்டின்னு கேட்டீங்க அப்டின்னா, வாழ்க்கையில ஜெயிக்கணுங்கிற ஆசை இருக்கு. ஓகே. அதுக்காக கத்துக்கணும், கத்துக்கிட்டத பண்ணணுங்கிறத எக்ஸாக்ட்டா என்ன கத்துக்கணும், எப்படி கத்துக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. அப்ப நான் என்ன முடிவு பண்ணேன் அப்படின்னா, இந்த மாரி நான் லைஃப்ல ஒரு கஷ்டத்துல இருந்து நான் என்ன கத்துக்கிட்டு, எப்படி நான் இந்த லெவலுக்கு வந்தேன் அப்படிங்கிறத, ஒரு என்னோட சிக்னேச்சர் புரோகிராமா ப்ளூ பிரிண்ட் ஃபார் சக்சஸ் பிகம் அ வெல்னஸ் கோச் அப்படிங்கிறது ஒரு புரோகிராமா என்ன அப்படின்னா நான் பண்ணியிருக்கிறேன் நானு. இந்த செஷன் வர புதன்கிழமை அன்னைக்கு என்ன அப்படின்னா ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு ஓகே. நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அதுல பார்ட்டிசிபேட் என்ன அப்படின்னா பண்ணும்போது, இப்ப இவங்களுக்கு என்ன கிடைச்சதோ, அந்த மாரி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. நீங்க கத்துக்கலாம். கத்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், நான் கத்துக் குடுக்கறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன் நானு. நான் லைவா அந்த ப்ரோகிராம் பண்றேன். நீங்க இத ஓ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க உங்கள யாரெல்லாம் என்ன அப்படின்னா, உங்கள இந்த மாரி ப்ரோகிராம் பார்க்கறதுக்கு கூப்பிட்டாங்களோ, அவங்கள நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்க என்ன அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த ப்ரோகிராம் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம, அப்ப நம்ம உங்களோட அனுபவங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா, அத கூட நீங்க ஷேர் பண்ணீங்கன்னாலோ, இல்ல நீங்க இந்த லர்னிங்ல இருக்கக்கூடிய உங்களோட வித்தியாசமான உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணீங்கன்னாலும், நாம என்ன அப்படின்னா, அத மத்தவங்க கிட்ட ஷேர் பண்றதுக்கும், அப்புறம் இந்த ரூம்ல நீங்க இதுவரைக்கும் கேட்ட இந்த செஷன்ல உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறதையும், இந்த ப்ரோகிராம் ப்ரொடக்டிவா என்ன அப்படின்னா நடக்கும். வாங்க கத்துக்கலாம். வாங்க கத்துக்கிட்டு நம்ம எல்லாருமே லைஃப்ல நல்லா இருக்கலாம். சரியா? ஆல் த பெஸ்ட்டுங்க. தேங்க் யூ வெரி மச் ஃபார் லிசனிங்.